இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திரும்ப அம்மா கார்த்தி சுடுற மாதிரி கனவு வருது. ஒரே கனவு திரும்ப திரும்ப வருதே. ஏன் இப்படி வரணும்? ஒருவேளை அந்த கனவு நடந்துருமோ? அதையும் திரும்ப திரும்ப வருது. ஷோ, நடிச்சு பார்க்கவே உடம்பெல்லாம் நடுங்குதே. கார்த்திக் கிட்ட சொன்னா அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்றாரு. அவரை மாதிரி என்னால ஈஸியா எடுத்துக்க முடியலையே. கடவுளே, என்ன இதெல்லாம்? இப்படி ஒரு கனவு திரும்ப திரும்ப வருதே. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கனவு கனவாவே போயிடணும். நிஜத்துல இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. என் அம்மாக்கும் கார்த்திக்கும் இடையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீதான் கெட்டது எதுவும் நடக்காம காப்பாத்தணும். அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நம்ம ஊர் கோயில்ல புதையல் கிடைச்சத இன்னுமே நம்ப முடியலம்மா. கடவுள் அருளால தான் இப்படிலாம் நடக்குது. புதையல் கிடைச்ச நேரம் நம்ம ஊருக்கு நல்லதுதான் நடக்கும் பாருங்கம்மா. எல்லாரும் அதைத்தான் வேண்டுறோம். நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட புதையல ஒப்படைச்சாதான் நம்ம கடமை முடியும். அம்மா, புதையல் நகையில கொடுத்தா கோயிலுக்கு எடுத்துட்டு போயிடலாம். 2 பேரும் என் கூட வாங்க. மேல ரூம்ல தான் பத்திரமா வச்சிருக்கேன். சரிங்கம்மா. ஏய், வாங்க. ஐயா, நீங்க 2 பேரும் அம்மா கூட போய் அந்த நகையில எடுத்து. சரிங்க. சரிங்க ஐயா. என் அருமை அக்கா காரியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஊர் ஜனங்க முன்னாடி அவமானப்படதான் போற. அது தெரியாம இப்ப நீ சந்தோஷமா இருக்க. வீட்டுக்கு நீ திரும்பி வரப்போ அசிங்கப்பட்டுதான் வரப்போற. கொஞ்ச நேரம் மட்டும் ரெக்கார்ட் ஆகாம இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? அது சரியா இல்லை, ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒன்றும் இல்லையா? ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்ல, மறைக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போலாம். அம்மா, திரும்பவும் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த புதையல அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சுதான் ஆகணுமா? நாமளே வச்சுக்கிட்டா என்ன? நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே. திரும்பவும் எதுக்கு இந்த பேச்ச ஆரம்பிக்கிறீங்க? பூமிக்கு கீழே கிடைக்கிற எதுவுமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரி. ஐயா, எதுக்கும் நகைங்களை ஒரு தடவை பாத்துடலாமா? என்ன எம்எல்ஏ சந்தேகமா? நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. ஒரு தடவை பாக்குறதுல என்ன ஆயிட போதுங்கய்யா? எடுத்து காட்ட சொல்லுங்க. சிவனாண்டி, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இப்ப எதுக்கு திறந்து காட்ட சொல்ற? நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்கும். யோ, இப்ப ஏன் காட்ட முடியாதுன்னு சொல்றீங்க? என் மவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அதை திறந்து காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சின்ராசு ஐயா, வந்து இந்த புதையல் துணியை தரப்பா. சரிங்க. என்ன நகை அம்மா, இங்க பாருங்கம்மா. இருக்கு. ஏன் என்னாச்சு? அங்க பாத்தியா மவனே? இதுல நகையே இல்லம்மா. ஐயோ, மவனே,
முதல் நகை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டு ஆ? ஊர் ஜனங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் நாமத்தை போட பாக்குறீங்க. டேய் சிவனாண்டி, என் மேல இருக்கிற பகையை தீர்த்துக்க இப்படி எல்லாம் பேசுறியா? நகைங்க எப்படி காணாம போச்சுன்னே எனக்கு தெரியல. நானும் இன்னும் அதிர்ச்சியில தான் இருக்கேன். தேவையில்லாம இந்த விஷயத்த திசை திருப்ப பார்க்காத. நீங்க சொன்னா நாங்க அப்படியே நம்பிடுவோமா? நேத்திக்கு நீங்க பேசுனதுக்கு இன்னைக்கு தானே அர்த்தம் புரியுது. ஊர் ஜனங்களுக்கு பிரிச்சு தர வேணாம், கவர்மெண்ட்ல ஒப்படைக்கலாம்னு சொன்னது யாருக்குமே தராம நீங்க ஒரே ஆளே ஆட்டைய போறதுக்கு தானே. டேய், வாய் குசமா எதுக்கு போய் சொல்ற? நான் நல்ல எண்ணத்தோட சொன்னதை இப்படி குதர்க்க புத்தியோட அசிங்கப்படுத்தி பேசுறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் மவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இதுபா, நீ தான் நகையை திருடி இருக்கணும். இல்லன்னா உன் வீட்டுல உன்னோட பாதுகாப்புல இருக்கிற நகை எங்க போயிருக்கும்? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அவங்க விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்து. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கறதெல்லாம் வேஸ்ட். நீங்களே திருடி வச்சுக்கிட்டு இப்ப கம்ப்ளைண்ட் குடுக்கறேன்னு வேஷம் போடுறீங்களா? இவ்வளவு செஞ்ச நீங்க போலீஸையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இவங்க அம்மாவும் இப்படித்தான் கோவில் நகையை திருடி ஏமாத்துனாங்க. அதே புத்தி தான் இவங்களுக்கு இருக்கு. ஐயோ, புதையல் நகையில பார்த்ததும் இவங்களுக்கு சபலம் வந்துருச்சு. அதான் எல்லா நகையும் ஆட்டைய போட்டு பொண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இந்த விஷயத்துல அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்காங்க. யார பார்த்து என்ன பேசுறீங்க? எங்க அம்மா ஒண்ணு நகையை திருடல. வீணா அவங்க மேல பழைய போட்டுட்டாங்க. எங்க அம்மா மானஸ்தி. அந்த சொல்லு பொறுக்க முடியாம தான் உசிரிய விட்டுட்டாங்க. நானும் அப்படிதான். நான் நேர்மையா வாழறவ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க உங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடினாங்க. அப்ப நான் ஏன் சொத்தை வித்து உங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் கடவுள் அருளால எல்லா நகையும் திரும்ப கிடைச்சிருச்சு. அப்படிப்பட்ட என்ன பார்த்து திருடின்னு சொல்றீங்களா? மா, அதெல்லாம் சரிதான். இப்ப நகை காணா போனதுக்கு என்ன சொல்றீங்க? புதையில கிடைச்ச நிறைய நகைகளை பார்த்த உடனே மனசு மாறிடுச்சா? அதான் யாருக்கும் தெரியாம அமுக்கிட்டீங்களா? என்ன பேசுறீங்க? என் அக்கா அப்படியெல்லாம் செய்யற ஆள் கிடையாது. அவ மேல எல்லாரும் அபாண்டமா பழிய போடுறீங்க. இந்த ஊருக்காக இவ எவ்வளவு செஞ்சிருக்கா, அது எல்லாத்தையும் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா பேசுறீங்க. இவளுக்கு வேணும். ஊரை பத்தி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கால, அதுக்காகதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு திருட்டு பட்டங்கன்றீங்களா? அப்ப நகைக்கு பதில் சொல்ல சொல்லுங்க.